திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் ஒரு கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் கோய மதையானை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வானை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதுமோனை முப்புறம் எரிசை சாட்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு மப்புன மதனிடை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன வருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலவானதை தீத்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாடி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூர் திருத்தாள் போற்றி சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடன் ஆகிய ஸ்ரீவல்லர் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இன்று மாயை நீங்க பிரளயத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரும் கூட்டியுள்ளது. போதும் ஒரு சூதமொழி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததன்கண் பொருளதான மேதகுவன் புழல் அருந்தி வையம் உய்ய வெய்யதுயர் பிறவி என்னும் வெம்மை தீர காதுவில் பூமொழி காஞ்சி குவற்றில் ஏறி சரதி அமுதினை நிகர் செந்தமிழதான காதல்மலை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பண்ணியின் பாதம் உச்சி வைப்போம். எப்போதுமே நாம் கந்தர் அனுமதி பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று மதி மயங்கி மதிகட்டர வாடி மயங்கி இட கதி கெட்ட அவவே கெடவோ கடவே நதி புத்திர சுகானந்த அதீத திதி புத்திர வீரடு சேவகனே என்று அருமையாக பாருகின்றார் நமது அன்னை. மதிகெட்டரவாடி மயங்கி அற. மதி என்பது அறிவு. இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல நூல்களை கற்பதும் கேட்பதுமாக இருக்க வேண்டும். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று கூறுவார். ஒரு அறிவு உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நல்ல நூல்களை கற்று அதன்படி நடப்பார்கள். அப்படி நடந்தோம் என்று சொன்னால் அது நம்மை நல்வழிப்படுத்தும், நம்மை இன்பத்தில் ஆழ்த்தும். அறிவு என்ன செய்யும் என்று சொன்னால் துன்பத்தை அளிக்கும். அறிவு நம்மை செம்மைப்படுத்தும். மதி கெட்டரவாடி மயங்கி. இந்த அறிவை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நூல்களை எல்லாம் கற்று தீர வேண்டும். ஒருத்தர் புக்கு கேட்டான், ஐயா புக்கு கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டால் அவர் இல்லைங்க நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏங்க இதே நான் அப்படி தான் ஓராண்டை கேட்டு தான் வாங்கினேன், அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரா. இவரே என்ன செஞ்சிருக்காரு, ஓராண்டை புக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இவரே நிறைய சேர்த்து வச்சுருக்காரு. அதனால யார் கேட்டாலும் இவர் கொடுக்க மாட்டேங்காது. ஏன்னா போனால் திரும்பி கண்டிப்பாக வராது. அப்படி நூல்களை எல்லாம் என்ன செய்வாங்க,
அதை வைத்துக்கொண்டு நன்றாக கற்பாங்க. நூலெல்லாம் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நல்வழியில் பயன்படுத்தணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குங்குமம், ஆனந்த வீரன் இந்த மாதிரி நூல்களாக படிப்பாங்க. இது படித்தா நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? அறிவு நூல்களை நாம் கற்க வேண்டும், சிவன் நூல்களை நாம் கற்க வேண்டும். அதை படித்தால் நமக்கு என்னாகும்? ஞானம் உண்டாகும். ஞானத்தை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் நமது அறிவு. அப்படி இந்த அறிவை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்க வேண்டியவற்றை. சரி, அப்படி கற்றுக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்காதுப்பா, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னாரு மாணிக்காசு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையும் யான் வேண்டேன். கற்றாரையும் நான் வேண்டேன்னாரு. அதுக்கப்புறம் இருந்தாரு, கற்பனவே இனி அமையும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். படித்தது போதும், நீ அதன்படி நடக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னா. அப்போ நிறைய கற்றுக்கொண்டே இருந்தாலும் என்ன ஆயிரும்? சிக்கலாது. படிச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? அதன்படி நடந்து கொண்டே படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் சிறப்புடையதாக இருக்கும். நூல்களில் என்ன சொல்லப்படுது? இந்த நூல்களில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுது, எதை கடைபிடிக்கணும், எதை கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த அறிவை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? யூகித்து அதன் வழி நடக்கணும். மதி கெட்டற பாடி மயங்கி, அந்த அறிவினால் நம்ம என்ன செய்யக்கூடாது? மயங்கி விடக்கூடாது. தவறான நூல்களெல்லாம் படித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அதில் போய் மயங்கி விடக்கூடாது. இந்த இடத்துல அருமைநாத பெருமான் என்ன சொல்கிறாரு? ஒருவனே இப்படி அறிவில்லாத நூல்களை எல்லாம் கற்று நான் என்ன செய்வேன்? மயங்கி திரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மதி கெட்டற வாடி மயங்கி கதி கெட்டு அவவே கெடவோ கடவேன். அறமே கதி. அறம் தான் என்ன செய்யும்? நம்மளை நல்ல கதிக்கு ஆள்படுத்தும். என்ன அறம்? செய்கின்ற அறம் இருப்பது, தான தர்மங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இதற்கெல்லாம் செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி செய்யும்போது தன்முனைப்பு இல்லாமல் செய்யணும். நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் தர்மம் செய்யணும். ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு தர்மம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கூடிய அரிசி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் கொடுத்தது தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. என்ன ஆயிரும்? அப்போ நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்கிறீர்கள். நான் கொடுக்கலன்னு அந்த வீடு என்ன ஆகும் அப்படிம்பாங்க. சில பேர் கொடுத்து போட்டு என்ன செய்வாங்க? நான் கொடுத்து தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. தான தர்மங்களை எல்லாம் செய்து முடித்த அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடும்? மறந்துடணும். நாம் தான் செய்கின்றோம் என்கின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அடுத்து நொடிய மறந்துடும். இப்போ எந்த ஒரு தானமாக இருந்தாலும் சரி, தானமாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, தானம் என்பது என்ன? உயர்ந்தவர்களுக்கு செய்வது தானம், வறியவர்களுக்கு செய்வது தர்மம். உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து தர்மம். இப்போ அடியார்களுக்கு வஸ்திரம் துண்டு எடுத்து கொடுக்கீங்க, ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்கீங்க, அதெல்லாம் என்னது? தானம். அதை தானத்துக்கும் தர்மத்துக்கும் இருக்கு. உயர்ந்தவர்களுக்கு செய்யப்படுவது தானம், வறியவர்களுக்கு செய்யப்படுவது தர்மம். இந்த ரெண்டையும் வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நம்ம நல்ல கதிக்கு ஆட்படுத்தும். மெய்மையாம் உழவை செய்து, அப்புறம் சொன்ன அருமையாக இருக்கும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்தி, பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேள்வியிட்டு, செம்மையில் நிற்பாராயில் சிவகதி விளையுமன்றே அப்படின்னு யார் பாடுவார்? அப்புறம் சொல்லுங்க. மெய்மையாம் உழவை செய்து உண்மையை விதைக்க வேண்டும். அதில் என்ன செய்ய வேண்டும்? உண்மையை பேச வேண்டும். அப்படிங்கிற ஒரு உழவை செய்து விருப்பு என்கின்ற வித்தையை வித்த வேண்டும். இறைவன்பால் நமக்கு என்ன வரணும்? விருப்பு வரணும். விருப்பத்தோடு வந்து கோயிலுக்கு வரணும். ஏதோ 4 பேர் சொன்னாங்க கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தேங்க அப்படின்னு வரக்கூடாது. கோயிலுக்கு வரும்போது எப்படி வரக்கூடாது? 4 பேர் சொன்னாங்க அதுக்காக வந்தேன் அப்படின்னு வராமல், விருப்பத்தோடு இறைவனை நாம் காண வேண்டும். எப்படியெல்லாம் இந்த இறைவன் நமக்காக உபகாரம் செய்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து நல்ல அந்த உடம்பு கொடுத்துருக்காரு. அரிது அரிது மாண்டராய் பிறத்தில் அரிது, அதிலும் பூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தில் அதை விட அரிது. அப்படின்னா நமக்கு நம்ம கூண்டாக இருக்குமா, இல்லை செவிடாக இருக்குமா, இல்லை வாய் பேச முடியாமல் இருக்குமா? ஆனால் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படி இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டேங்க? அவருக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு கோயிலுக்கு வர மாட்டேங்கும். கோயில் எதற்காக என்று சொன்னால் நாம் வந்து நன்றி செலுத்தக்கூடிய இடம் இங்கே வந்து தான் நன்றி சொல்லணும். சில பேர்
என் நெஞ்சுக்குள்ளே இருக்காங்க, நான் இங்கேயே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சில பேர் நினச்சிவாங்க. கோயிலுக்கு வர்றது கிடையாது. நான் இருந்த இடத்துல இறைவனே இங்கே வந்துடுவார் அப்படிவாங்க. வருவார், இல்லை சொல்லு, அவர் நினைச்ச இடத்துல எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆனாலும் திருக்கோயில் வந்து என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். ஆர்வத்தோடு வந்து வழிபாடு செய்யணும். வெறுப்பெனும் வித்தை வித்த வேண்டும். அங்கு பொய்மையாம் கலையை வாங்க வேண்டும். பொய்மையை நீக்க வேண்டும். பொய்மையை நீக்கினா தான் இறைவன் மேல் அன்பு வரும். உண்மையை பேசணும் தான் இறைவன் மேல் அன்பு வரும். அதுதான் ஒரு வேள்வி மாதிரி அமைச்சு அதில் உண்மை என்கின்ற உணவை செய்து அதில் விருப்பு என்று வித்தை வித்தி அது பொய்மையாம் கலை தேவையில்லாத என்ன செய்வோம்? கலைஞ்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நமக்கு எது இருக்கக்கூடாது? பொய்மை இருக்கக்கூடாது. பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி அதில் பொறுமை என்கின்ற விதையை வைக்கணும். அதில் நீரை பாய்ச்சணும். பொறுமை இருந்தால் தான் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியும். இல்லைன்னா சாதிக்கவே முடியும். பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவலும் வேள்வியிட்டு செம்மையில் நிற்பாராகி சிவகதி விளையும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரை நீரை பாய்ச்சினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி விளையும்? செம்மையாக விளையும் அந்த வயல் வந்து. அதுபோல் இறைவன் மேல் நமக்கு அன்பு வருவதற்கு விருப்பு என்ற வித்தையை வித்தி என்ன செய்ய வேண்டும்? அவன் மேல் அன்பு செலுத்த வேண்டும். பொய்மையை நீக்கி உண்மையை சொல்லி இறைவன்பால் நாம் விருப்பத்தோடு வந்து இங்கே வந்து வழிபாடு செய்ய வேண்டும் சொன்னால் நமக்கு எது விளையும்னாரு? கடைசி என்ன விளையும்? வயக்காட்டில் நெல் விளையும். அப்படியே கதிர் அப்படியே தெரிக்கும், முத்து முத்தாக தெரிக்கும் அந்த நெல் பயிர்கள்லாம். அதுபோல் இங்கே நமக்கு சிவகதி நமக்கு விளையும். சிவபெருமானுடைய திருவடி நமக்கு வந்து சேரும். அதை அழகாக சொல்கிறாரு அப்பர் சுவாமிகள். பொய்மையாம் விளைவை செய்து விருப்பெண்ணும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவலும் வேண்டி செம்மையில் நிற்பாராகி சிவகதி விளையுமென்றே என்று அருமையாக கூறுகின்றார் நமது அப்பர் சுவாமி. அப்போ எப்படி இருக்கணும்? விருப்பத்தை வித்த வேண்டும். யார் மேலே விருப்பம் உயரணும்? சிவபெருமான் மேலே விருப்பம். ஆனால் சிவபெருமானை தவிர மற்ற எல்லாருமே நமக்கு விருப்பம் இருக்குது. செடி கொடிகளை பார்த்தா விருப்பமாக இருக்குது. ஒரு மக்கள் மனசில் பார்த்தா விருப்பமாக இருக்குது. எதுக்கு ஒரு ஆள் போயிட்டாலும் அவன் நேற்று வரைக்கும் பார்த்தேன், இன்னைக்கு இந்த ரோசாப்பூ எங்கே வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்க தலையை பார்க்குறது. ரோசாப்பூ இவ்வளோ அழகாக இருக்கேன். சில நினைச்சுவாங்க அணிஞ்சிருக்கிற அந்த அணிகலங்களை பார்ப்பாங்க. நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி பார்த்தா மினிக்கிட்டு வராப்பா அப்படிவாங்க. பார்த்துருக்கீங்களா? கழுத்து நிறைய இப்படி எப்படி தான் நகை வந்துச்சோ ஒருக்கா இது அதெல்லாம் கிடையாது. இவன் வந்து தங்கம்லாம் போட்டிருக்க மாட்டா, அந்தளவுக்கு ஒரு வசதி கிடையாது. இவன் வந்து வெறும் என்னது அது கையை கவரிங்க கவரிங் போட்டிருப்பா அப்படிம்பாங்க. உடனே அது தங்கம்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு என்ன ஆயிரும்? இவங்க வாயை அடைக்க முடியாது. பூரா சொல்லி பக்கத்து வீட்டெல்லாம் கூப்பிட்டு எக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? ஒன்றுமே இல்லாமல் இருந்தாக்கா திடீர்னு எப்படி தான் வந்துச்சோக்கா 5 ஒன்று நகை போட்டிருக்காக்கா அப்படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அழிஞ்சு குட்டிடுவாங்க. ஒரு நகை எடுத்து போட்டாச்சுன்னா அவங்களுக்கோட பொறுக்க முடியாது, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு பொறுக்க முடியாது. அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிறவரிடம் பொறாமை எல்லாம் நீக்கி பொறையனும் நீரில் பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவலும் வேள்வியிட்டு செம்மையில் இருப்பாராகி சிவகதி விலகி கொண்டு என்று அப்பசாமியில் கூறுவதற்கு இணங்க நினைக்க வேண்டும். இறைவன்பால் நாம் முடிச்சு மதிகட்ட வாடி மயங்கி அறக்கதிகட்ட அறம்னா பிறகு செய்யக்கூடிய தான தர்மம். அறக்கதிகட்ட அவமே கெடவோ கடவேன் பெருமானே நான் இந்த அறமெல்லாம் செய்யவே இல்லையே. நான் அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறார், நான் அறவை செய்யலை, வேற என்ன செய்யலை, சிவகதியை அடைவதற்கு உண்டான வழியை நான் சேர்க்க இல்லாமல் இருக்கின்றேனே பெருமானே என்று யார் சொல்கிறா? நம்ம வந்து அதை நான் அதனால் நான் என்ன செய்யறேன்? கடைப்பட்டவனாக இருக்கின்றேன். அப்படி செய்யாத காரணத்தினால் நான் கடைப்பட்டவனாக கடவேன். ஏற்கனவே மாணிக்கவாசகர் பெருமான் ஒன்று சொன்னார், கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. பெருமானே உன்னை அடையக்கூடிய தகுதியில் எத்தனையோ அடியார் பெருமக்கள்லாம் இருந்தாங்க. அவரெல்லாம் உன்னை அடையக்கூடிய தகுதியோடு இருந்தார்கள், நீ அவர்களை ஆட்கொண்டாய். ஆனால் எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் பெருமானே என்னையும் நீ ஆட்கொண்டாய். என்ன காரணத்தினால் என்று சொன்னால் உன்னுடைய கருணையின் காரணமாக நீ என்ன செஞ்ச? என்னையும் நீ ஆட்கொண்டாய் அப்படின்னு. கடையவனை நான் எதுக்கும் உதவாதவை, கடைப்பட்டவன். கடையிலே கருணையினால் யாருடைய? உன்னுடைய கருணையினால் என்னை கலந்து நீ ஆண்டு கொண்டாய். எனக்கு எந்த தகுதி இல்லையும் என்று சொன்னாலும் கூட நீ என்ன செஞ்ச?
உன்னுடைய கருணையினால் என்னை நீ ஆண்டு கொண்டு, கருணையினால் ஆண்டு கொண்ட விடையவனை விட்டு உறுதி கண்டாய்கிறார் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோஷம் அங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் இவனே என்னை நீ விட்டுவிடக்கூடாதுன்னு பாட்டு 51 பாட்டில் பாடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 பாடலை பாடிக்கிறாரு. நமக்கு கஷ்டப்படுவான் இந்த நீத்தமிழ் நாட்டு கஷ்டம். அப்படி ஞானிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, தம்மை இகழ்ந்து சொல்வார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர்களுக்காக சொல்லலை, நம் போன்ற உயிர்களுக்காக எடுத்து சொல்லுவதாக நாம் கருத வேண்டும். அப்படிதான் இங்க என்ன சொல்றாரு, மதி கெட்டவாடி மயங்கி அறகதி கெட்ட அவவே கடவே கெடவோ கடவே. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கு, எந்த தவமும் செய்யாமல் இருக்கேன், அறம் செய்யாமல் இருக்கேன், தான தர்மங்கள் செய்யாமல் இருக்கேன், சிவகதி விளையக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்யலை, சிவபுண்ணியம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நதி புத்திர ஞான அதீப. ஞான அதீபன் யார் அப்படின்னா முருகப்பெருமான் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, நதி புத்திரர் அப்படின்னா நதி வந்து எப்படி வரும் அப்படின்னா, நதினாலே நமக்கு அங்கேயே தான் சொல்லணும். அது எப்படி வரும் அப்படின்னா, மேலேருந்து கீழ் நோக்கி வருமா, கீழேருந்து மேல் நோக்கி போகுமா. நதி எப்படி வரும், நதி ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்க, கீழேருந்து மேலே வருமா, மேலேருந்து கீழே வருமா. தண்ணி வந்து மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து எப்படி மேலே போகும் சொல்லுங்க பார்ப்போம். மேலேருந்து கீழே வரும். எந்த ஒரு மேட்டுக்கும் கீழேயும் வச்சுக்கிட்டோம்னா மேட்டிலேருந்து தண்ணி கீழே இறங்கும், கீழேருந்து மேட்டுக்கு மேலே போகாது. இப்போ குளத்தில் எத்தனையோ குளத்தில் இருக்குது, மேலே அதுவாக ஏறுது. ஆனால் மேட்டில் இருந்துச்சு என்ன வலிச்சு கீழே வரும். அதுபோல் இறைவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், நம்ம மேலே இருக்காரு சாமி, அந்த மேட்டில் சாமி இருக்காரு, நம்ம கீழே எங்கே இருக்கோம், அடிவாரத்துக்கு இருக்கோம். இப்போ சாமி என்ன பண்ணுறாரு, நம்ம உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக சாமி பரவழியாக இருந்து உருவமற்ற நிலையில் இருந்து இந்த உயிர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக கொஞ்சம் இறங்கி பரசிவனும் பராசக்தியுமாக முதல்ல வராரு. முதல் நிலை என்ன, பரசிவனாகவும் பராசக்தியாகவும் இறங்கி வராரு இந்த உயிர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக. உடனே இந்த உயிர்களால் உணர முடியாத காரணத்தால் அடுத்து சிவமும் சக்தியாக வராரு. அடுத்து நாதம் இந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அப்படியே இறங்கி ஒவ்வொரு படியாக இறங்கியாகவும் இந்த உயிர்களால் உணர முடியும். அப்படி தான் சாமி என்ன பண்ணுறாரு, அங்கிருந்து பரவெளியிலிருந்து இறங்கி தடத்த நிலைக்கு வராது. சொரூப இலக்கணத்தில் இருந்து எங்கே வராரு, தடத்த இலக்கணத்துக்கு வராது. சொரூப இலக்கணம் என்பது சிறப்பு இயல்பு, தடத்த இலக்கணம் என்பது புதியல்பு. இந்த உயிர்களுக்காக அருள் பாலிக்கிறதுக்காக சாமி எப்படி வராரு, இறங்கி வராரு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம்னா, சுத்த மழை தண்ணி எப்படி இருக்கும், சுத்தமாக ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். மழை தண்ணி எப்படி இருக்கும், பியூராக இருக்கும். நீங்கள் அதை பிடிச்சி பாருங்கள், மழை தண்ணி எப்படி இருக்குன்னு பிடிச்சி பாருங்கள், அவ்வளோ பியூராக இருக்கும். அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அது வந்து சுத்தமாயா போனோம், அதுதான் சுத்த சிவம் இல்லையா. அங்கேருந்து நேராக நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு ஒரு தொட்டி நம்ம வீட்டில் கட்டியிருக்கோம் மொட்டை மாடியில். அந்த மொட்டை மாடியில் வந்து தண்ணி விழுந்துச்சுன்னா இந்த தண்ணி என்ன ஆகும், கொஞ்சம் கலங்கி அந்த தொட்டியில் உள்ள தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் கலங்குவது அது அசுத்தமாயா போகும். முதல்ல சுத்தமாக போகணும், அடுத்து அசுத்தமாக. அங்கேருந்து நேராக எங்கே வரும், நேராக கீழே சாக்கடைக்கு அந்த குழாய் வழியாக வந்து சாக்கடை வந்து அந்த சாக்கடை தான் நம்ம. இப்போ நாம் எங்கே இருக்கோம், பிரகிருதி மாயா போனத்தில் நாம் இந்த சாக்கடையில் இருக்கோம். நமக்காக சுவாமி என்ன பண்ணுறாரு, இந்த சாக்கடையில் வந்து கால வைக்கிறாரு. பார்த்துருப்பாங்க, நமக்காக இந்த உயிர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக இறங்கி வந்து அருள் செய்கின்றார். அப்போ எவ்வளவு நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்தோமோ நமக்காக சாமி என்ன செய்கிறாரு, இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து எப்பேற்பட்ட நிலையிலிருந்து இறங்கி வராது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா, சொரூபத்திலிருந்து தரத்துக்கு போகிறோம்னா எவ்வளோ பெரிய சிறப்பு. மற்ற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சிவபெருமான் ஒருவருக்கு தான் அந்த நிலை உண்டு. அது எப்படி வராது, சக்தியோடு பிரியாமல் வராது. அதுதான் ரொம்ப சிறப்பு. எப்பயுமே சக்தியை விட்டு பிரியவே மாட்டார் சாமி, சக்தியோடு தான் இருப்பார் எப்பயுமே. சிவம் சக்தி பிடிக்கவே முடியாது, பிரிப்பற்ற நிலையில் தான் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர், பிரியா விடை என்று பேர். ரெண்டாவது தாதான்மியம் என்று ஒரு பேர். அப்படி பிரிப்பற்ற நிலையில் நதி புத்திர ஞான அதீப. நதி புத்திர அந்த கங்கை நதி புத்திர ஞான அதீப, ஞானத்தை வழங்கக்கூடிய பெருமான் முருக பெருமான், ஞான பண்டிதனாக திகழ்கின்ற பெருமான் அப்படின்னார். அப்படி
இந்த உயிர்களாகிய எல்லாருக்கும் சாமி நம்மளெல்லாம் ஒரு புத்திரராக, நாமெல்லாம் இறைவனுக்கு எப்படி புத்திரராக இருக்கின்றோம். நதி புத்திர ஞான அதீப சாமி தேவர்களை எல்லாம் காக்கும் பொருட்டு என்ன செய்யாரு, அவர்களுக்கு என்ன செய்யாரு, அதிபராக திகழ்ந்தார். இந்த உயிர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்க வேண்டும் என்று, ஞானத்தை வழங்க வேண்டும் என்று என்ன செய்கிறாரு, ஞானா அதீபனாக இருந்தார். ஞான அதீப அதிபுத்திர அதிதிதி அதிதி புத்திர வீரடு சேவகனே அப்படின்னு. அதிதினா யாருன்னா அந்த காசிம முனிவருடைய 13 மனைவிகளில் ஒருத்தர் அதிதி. அவருடைய பிள்ளைகள் வந்து பூரா அசுரர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய வீரடு அப்படின்னா செருக்குன்னு அர்த்தம். வீரடுன்னா செருக்கு. அந்த செருக்கை அறுத்து, செருக்கை அவருடைய ஆணவமலத்தை நீக்கி சாமி என்ன பண்ணாரா, அவர்களுக்கு அனுபவம். அதுதான் அப்படிப்பட்ட தேவர்களை காத்த பெருமானே, அடியையும் காத்து முடிய வேண்டும் என்று அன்னை நாங்கள் பெருமான் பாட்டில் கேட்டோம். வீரடு சேவகனே எப்படி ஆணவ சிறையை மீட்டி சூரபத்மன் அந்த அவர்களையெல்லாம் துன்பப்படுத்தினானோ, நம்ம அந்த உயிர்களையெல்லாம் ஆணவமல சிறையிலிருந்து மீட்பதற்காக முருகப்பெருமான் கீழே அங்கே சொரூப இலக்கணத்திலிருந்து சாமி என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி வந்து இந்த தடத்த இலக்கணத்துக்கு வந்து நம்ம எல்லாம் அருள்பாலிப்பதற்காக முருகப்பெருமான் இங்கே இறங்கி வந்திருக்கின்றார் என்று சொல்லி பாடல்கள் அருமையாக சொல்கின்றார். யார், நமக்கு சரி. இப்போ நம்ம இதுக்குள்ள போயிடுவோமா, கலக்கு. இன்று மாயை நீங்கு படம். நேற்று மாயை உபதேசித்த படலாம் பார்த்தோம். இன்று மாயை நீங்கு. சூரபத்மனும் அவருடைய தம்பியரும் அங்கிருந்து நீங்கிய பின்னர் ஒப்பில்லாத மாயை என்பவள் மயக்கத்துடன் தன் அருகில் இருந்த காசி முனிவரை பார்த்து, நான் இனி இம்மைந்தரை பேணுவதற்காக செல்வேன் என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். இந்த மைந்தரை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஏன் அப்படி சொன்னாங்க, இவன் வந்து அசுரர்கள் பூரா வளர்த்துட்டாங்க. தேவைக்கு காசிம முனிவரை பயன்படுத்தி கொண்டு பிள்ளைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இப்போ அவரை லேசாக கழட்டி விட்டா மாய். இனிமே இந்த பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன். உடனே அங்கிருந்து அவரை விட்டு நீக்கி சென்றார். அவர் மாயை பிரிந்து சென்ற பின் காசிம முனிவர் உள்ளத்தில் பொருந்திய பற்றானது தம்மை செலுத்த அந்த மாயை பின் சென்ற அடியவனை போல என்னை விட்டு போவது தகுதியாகவோ என்று காசி முனிவர் சொல்றாரு. இன்னுமா இது பண்ணிட்டா என்னை விட்டுட்டு பிரியிறீங்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு, காசி முனிவர் பார்த்து சொல்றாரு. வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டில் திடீர்னு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மனைவி சொன்னாங்கன்னா இவர் எப்படி இருக்கும், என்னம்மா ஏம்மா இப்படி சொல்கிற, நம்ம வீட்டில் இருக்குமா, எது ஒரு 4 நாள் வீட்டில் இருந்துட்டு வரேங்க, அப்படிலாம் விட முடியாது, அதெல்லாம் போய் தான் ஆவேன். 2 அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் வீட்டில். உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தாலே வருவேன் அப்படிம்பாங்க. சரி போம்மா அப்படின்ட்டு இவர் போய் விட்டுட்டு வந்துடுவார். போயிட்டு ஒரு 4 நாள் விடுவாருன்னு பார்க்கிங்க, உடனே பின்னாடியே வந்துடுவார். மறுநாள் வந்துடுவார். வந்து பார்ப்பார், என்னம்மா இதை நல்லா சவுட்டி மாதிரி வீட்டை நல்லா எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா, என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க, அதெல்லாம் நல்லா தாங்க பார்த்துக்கிறாங்க, நீங்கள் முதல்ல போங்க அப்படிம்பாங்க அவங்க. அப்போ வருவார், மறுநாள் வருவார். ஒரு 4 நாள் அது உருப்படியாக இருக்க விடுறது கிடையாது, பின்னாடி வந்துடுவார். அப்படி பெண்களுக்கு மயங்கி திரிவார்கள். அப்படி சில பேர் தான், எல்லாரும் கிடையாது, எல்லாரும் அப்படி சொல்லக்கூடாது, குற்றமாயிடும். சில பேர் அப்படி இருப்பாங்க. எத்தனையோ பேர் ஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புவார்கள், எத்தனையோ பேர் பெண்களுக்கு மயங்கி திரிவார்கள், எத்தனையோ பேர் அதற்குண்டான ஞானத்தை பெறுவதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். இப்படி பல ஆண்கள் எப்படி என்ன செய்வாங்க, அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பாங்க. அவர்களுக்கு எது விருப்பமோ அந்த பணியை அவர்கள் செய்வார்கள். இப்படி உடனே இவர் விட்டு பிரிஞ்சதோ, மாயை தன்னை விட்டு பிரிஞ்சதோ, உடனே நம்ம இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, காசி முனிவர் சொல்கிறார். அதற்கு மாயை பதில் சொல்லலானால், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், உண்மை கூடியது மைந்தரை பெற்றுக் கொள்வதற்காகவே. உங்களோட கூடுறது எதுக்காக, குழந்தையை பெற்றுக்கிறதுக்காக தான், மற்ற நேரம் நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டா. அல்லாது இங்கு வந்து உங்களுடன் கூடி இருப்பதற்காக அன்று நான் மாயை அறிந்து கொள்கிறார்கள். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் மாயை திடீர்னு மறைஞ்சிடுவேன், உங்களால் என்ன மாதிரி செய்ய முடியாது அப்படின்னா காசி முனிவரை பார்த்து திடீர்னு மறைஞ்சு தானே போனான். ஏற்கனவே அவரோடு சேரும்போது என்ன செஞ்சால், மாயை திடீர் என்று மறைந்து எங்கே இருக்கான்னு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு உடலாக நான் எடுப்பேன், அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உருமாற வேண்டும் என்று மாயை விரும்பினாலா. அதுபடி அவர் என்ன செஞ்சார், அந்த உடலை எடுத்துக்கொண்டு சிங்க முகாசுரன், தாரகாசுரன், யானை முகத்தோடு கூடிய தாரகாசுரன், அப்புறம்
சூரபத்மன் என்ற பிள்ளைகளோடு எத்தனையோ லட்சக்கணக்கான அசுரர்களை தோற்றுவித்தார்கள் 2 பேரும் சேர்ந்து. அப்படி அந்த மாயை அருவமாகி மறைந்துவிடும் எல்லோரும் அஞ்சத்தக்க அரசை நடத்துகின்ற மன்னனை பிரிந்து போகும் லட்சுமியுடன் உடன் செல்லும் அவன் செல்வத்தை போன்று அதிசயத்துடன் அங்கு அவளால் வந்த பொய்கை செய்கொண்டு முதலான பொருட்கள் எல்லாம் மறைந்து போயிடும். அவள் எந்த இடத்துல இவங்க கூடுனாங்களோ அந்த இருக்கக்கூடிய இடத்துல எல்லா பொருட்களுமே மறைஞ்சிருச்சான். ஏன்னா இவன் மாயையில் இப்போ கூடுன இடத்துல எந்த பொருள்கள் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் செய்கொண்டுனா மலை எதுவும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் காடு மரம் செடி கொடி எதுவுமே இல்லை. அங்கிருந்து போனது எப்படி இருக்கான், லட்சுமி வீட்டில் இருக்கிற லட்சுமி வெளியே போனால் எப்படி இருக்கும், லட்சுமியானவர்கள் வீட்டை விட்டு போனால் என்ன ஆகிடும், அங்கே எது வந்துடும், தரித்திரம் வந்துடும். அது போல் இருந்துச்சோம். எப்பவுமே வீட்டில் எது இருக்கணும், லட்சுமி இருக்கணுமா, அவரோட தங்கச்சி இருக்கணுமா, அப்படிதான் சொல்லணும். எல்லாருக்கும் எது இருக்கணும், அக்காவா சரி லட்சுமியோட அக்கா. யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கே போடாமல் இருப்பாங்க. பார்த்தீங்களா, விளக்கு போடாத வீட்டிலலாம் யார் இருப்பா அப்படின்னா அவரோட அக்கா தான் வந்து குடியிருப்பாங்க. வீட்டில் எப்பயுமே வெளிச்சம் இருந்து கொண்டே இருப்பாங்க. நாங்கள் குஜராத்துக்கு மகாராஷ்டிராவுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். எல்லா அடியரும் சேர்ந்து ஒரு 13 பேர் சேர்ந்து போயிருந்தோம். அங்கே உள்ள ஜோதிலிங்கம் 5 லிங்கம் இருக்கும். ஜோதிலிங்கம் 5 லிங்கம். அதை போய் பார்க்குறதுக்கு பீமாசங்கர் அப்படின்னு நிறையா தலங்களுக்கெல்லாம் போகணும். போகும்போது புனேயில் போய் தங்கியிருந்தோம். ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம். அதை தங்கி சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி அந்த நேரத்தில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வந்தாங்க. வந்து ஐயா இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அந்த பையன்கிட்ட பேய் பேசுதுங்க ஐயா அப்படின்னாங்க. பேய் நைட்டு வந்து அவன்கிட்ட வந்து பேசினான். எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் இங்கே தனியாக இன்னொரு இடத்துல வந்து தங்கியிருந்தோம். அங்கே சிவபூஜை பண்ணி நல்லா சிறப்பாக இருந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதும் நாங்கள் எல்லோரும் போனோம். அந்த வீட்டுக்கு போனோம். பேய் வந்து பேசுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு போனோம். போனதும் முன்னாடி போகிறோம், ஒன்றுமே இல்லை, மொட்டையாக இருக்குது. ஒரு சாமி படம் ஒன்று கூட கிடையாது, எதுவுமே ஒரு பூஜை ரூம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை, மொட்டையாக இருக்கா. பார்த்தோம். இதுக்கு ஒரே வழி, முன்னாடி ஒரு விநாயகர் பெருமான் படத்தை ஒன்று வச்சோம். அதுக்கப்புறம் முன்னாடி சிவபெருமான் படம் ஒன்று வச்சோம். உள்ளே எங்கே பார்த்தாலும் சாமி படம் வச்சு விட்டு அங்கே சிவபூஜை பண்ணோம். அந்த வீட்டில் சிவபூஜை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து, இந்த புஸ்தகத்தை விடாமல் தினசரி படிங்க, பக்கத்திலே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் முடிச்சு ஊருக்கெல்லாம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் வருது, ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னாங்க. ஃபோனில் என்னையா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. இப்போ அந்த பேய் வர்றதே இல்லைங்க அப்படின்னாங்க. என்ன காரணம், சாமி படமே இல்லைன்னா எப்படி வரும், சாமி இருந்தால் எப்படி வரும், இல்லாதனால தான் வருது. அதுவும் சிவபூஜை அந்த வீட்டில் வச்சு சிவபூஜைலாம் பண்ணிட்டு இருந்தோம். அத்தனை பேர் ஒரு 7 பேர் பண்ணோம். 13 பேர் போனதுன்னு 7 பேர் சிவபூஜை பண்ணிட்டு இருந்தோம். பண்ணி முடிச்சதான் இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு ஃபோன் வருது அங்கேருந்து. அப்போ இப்போ இந்த காலத்துலேயும் பேய் பேசுவோம்னா பேய் பேசுவோம், பேய் இருக்குது. ஏன்னா நமக்கு சொல்கிறாங்கல்ல, பாட்டிலே சொல்கிறாங்களா, பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து அப்போ எல்லாமே இருக்குது. அது நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன வேணும், வெளிச்சம் கண்டிப்பாக. அது மாதிரி விளக்கு பொறுத்து வச்சுட்டு வருவோம். அந்த வீட்டில் வெளிச்சம் வேணும். இருள் இருந்துச்சுன்னா அங்கே பேய் வரும், நல்லா தெரிஞ்சுக்கும். சொல்லுங்க. எனக்கு விளக்கு பொருத்தணும் ஆசை தான். வெளியில் மட்டும் விளக்கு பொருத்துறேன். தொடர்ந்து விளக்கு பொருத்தணும்னா மன கஷ்டம் ரொம்ப வருது. வருது. ஒரு 6 மாதம் நல்லா தொடர்ந்து விளக்கு பொருத்துவேன். நல்லா சாயங்காலம் போடுறீங்களா? சாயங்காலம் 6 மணிக்கு. எந்த விளக்கு போடுறீங்க? காமாட்சி விளக்கு, கை விளக்கு 2, பெரிய விளக்கு மொத்தம் 5 விளக்கு, சிவிலி விளக்கு, சின்ன விளக்கு வச்சிருக்கோம். உங்களால் என்ன ஒரு விளக்கு போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி நீங்கள் திருமுறைகள் பாடுங்கன்னு சொல்லுங்கள். விளக்கு பாடிக்கிட்டு இருக்கேன். விளக்கு பொறுத்தோம்னா எங்கள் வீட்டில் ஒரே சண்டை வந்துடுது எங்களுக்கு. நல்லா இருந்தாலும் பார்த்துக்கோங்க, விளக்கு போட்டு நல்லா ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பிரச்சனை வந்துடுது. இனிமே அப்படி வராது. நீங்கள் திருமுறை பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் விளப்பையும் கூட சாயங்காலம் விளக்கு பொறுத்து வச்சுட்டே வாங்க. ஒரு 10 வெள்ளிக்கிழமை அந்த நம்ம நல்ல சிறப்பாக செய்யலாம். அந்த 10 நாள் விளக்கு பொறுத்துட்டோம்னா அதுதான் நிப்பாட்டிட்டேன். கும்பிடுறேன், 10 சாமி சாம்பிராணி கூட எல்லாம் செய்வேன். அது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் திவ்யமாக செய்வேன்.
விளக்கு பொறுத்துறீங்க. ஆமாம், இதுக்கு டெய்லி பத்தி மட்டும் பொறுத்தி சாமி போட்டுருவேன். பிரச்சனை இல்லை. அதனால் விளக்கு எடுத்து விளக்கிட்டார் மெயினரி ஞானமாகும். உங்களுக்கு அங்கே போட இங்கே வந்து விளக்கு போடுங்க, இங்கே வந்து போடுங்க சரியா. அங்கே போட அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏன்னா விளக்கிட்டார் மெயினரி பேர் சொல்லி மெயினரி ஞானமாகும் அப்படின்னு அப்போ ரொம்ப இஷ்டம் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னொன்று என்ன, ஜோதி ஏற்ற ஏற்ற நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம வீட்டில் எல்லா விதமான நல்ல நல்ல காரியங்கள்லாம் விளக்கு போடுங்க, சும்மா போடுங்க. அதனால் என்ன ஐட்டம் போகிறாரு, விளக்கிட்டார் மெயினரி விளக்கிட்டார் மெயினரி பேர் சொல்லி ஞானமாகும் அப்படின்னு அப்பர் சாமி சொல்லியிருக்காரு. அதனால் விளக்கு போடுவது என்பது ஒரு விளக்கை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விளக்கு அணைய போகிற விளக்கை ஒரு எலி போய் அணைய போகிற விளக்கு கால் தெரியாமல் பட்டு அதை போய் என்ன தூண்டி விட்டுச்சான். தூண்டி விட்டதுக்கே சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்தார். அணைய போகிற விளக்கு தூண்டி விட்டதுக்கு நீங்கள் விளக்கு போட்டால் என்ன கொடுப்பாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சிறப்பு விளக்கு போட்டாங்க. விளக்கு வந்து அவ்வளவு புனிதமானது. உங்களுக்கு அது வெளியில் வந்து பிரகாசமாக எரியும், உள்ளே வந்து எப்படி இருக்கும், கருமையாக இருக்கா. அது ஏன் அப்படி கருமையாக இருக்குது அப்படின்னா நம் மனதில் உள்ள அழுக்கை எல்லாம் நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரகாச ஞான சுடராக அங்கே விளங்கி தோன்றும். அப்போ விளக்கு போட போட நம்மளுடைய அக இருளாகிய உள்ள வந்து அக இருள் இருக்கும். அக இருளை நீக்கி இங்கே வந்து என்னாகும், மெய்ஞானம் உண்டாகும். அதான் ஊனினை உருக்கி உள்மொழி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேடினை சொல்லிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே அப்படின்னு யார் சொல்கிறா, மாணிக்கர் சொல்லுவாங்க. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒரு சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்குலத்து ஏனை வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செடுக்குமே என்று ஞானசம்பந்த பெருமான். அப்போ ஊனின் உயிர்ப்பை ஒடுக்கி ஒரு சுடர் ஞான விளக்கினை இங்கே உள்ளே ஏற்றணும். அப்போ வெளியில் ஏற்றினதான உள்ள விழுரும். வெளியில் சிவபூஜை பண்ணால் தானே உள்ளே நம்ம சிவபூஜை பண்ண முடியும். எதுவுமே புறத்தில் செய்யாமல் அகத்தில் என்ன ஆகாது, பதியாது. அதுக்கு தான் புற வழிபாடு. இப்போ நாளும் நகரும் நடுத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் படிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வன்னு ஏன் சொல்கிறாங்க? எதுக்கு எல்லா கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு போய் சென்று வழிபாடு செய்ய சொல்கிறாங்க? எல்லா திருக்கோயில் போய் வழிபாடு செய்தால் தான் இந்த உயிரானது பக்குவம் அடையும், இல்லைன்னா பக்குவம் அடையாது அப்படின்னு நம்ம ஞானிக்கு சொல்லி வச்சுருக்காங்க. திருவாவூரில் பக்கத்தில் சூரியனார் கோயில் இருந்துச்சு. அங்கே உள்ள அடியார்கள்லாம் அப்படி வந்தாங்க. இங்கே திருவாவூர்லேருந்து அடியார்கள்லாம் வந்தாங்க. உடனே கையில் வந்து திருநீர் வச்சுருந்தாங்க. வச்சுருந்ததும் உடனே இந்த அடியார்கள் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சூரியனார் கோயிலேருந்து வராங்க, இங்கே திருவாவூர்லேருந்து வராங்க. வந்ததும் அந்த அடியார்கள் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியை வச்சுட்டு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னாங்க. யாரை? சூரியனார் கோயில் உள்ள அடியார்களை பார்த்து திருவாவூர் அடியார்கள் வணக்கம் செலுத்தாங்க. உடனே அந்த சூரியனார் கோயில் உள்ள அடியார்கள்லாம் வந்து நமச்சிவாயமூர்த்திகள் அப்போ மடத்தின் முதல் குருநாதராக திகழ்ந்தார். அந்த குருநாதரை பார்த்து இவங்க வந்து என்ன சொன்னாங்க, சாமி உங்கள் அடியார்கள் வந்து மிக சிறப்புடையவர்கள், அப்படி கையில் வச்சுருக்காது. அப்படி வச்சுட்டு உடனே வந்து என்ன செஞ்சாங்க, எங்களை அப்படி உபசரித்தார்கள் அப்படின்னாங்க. அப்படியே செஞ்சாங்க. அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னாங்க. யார்? நமச்சிவாயமூர்த்திகள். கையில் வச்சுருக்கதை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வணக்கம் செலுத்துறீங்களா, நீங்கள் அந்த நிமிஷமே நீங்கள் வணக்கம் செலுத்திருக்கணும். உங்களுக்கு இன்னும் பக்குவம் வரல அப்படின்னாங்க. பக்குவம் நாம் எந்த இதை வச்சுருந்தா அந்த இதோடு நம்ம என்ன செய்யணுமா, அடியார்களை பார்த்தா வணக்கம் செலுத்தணும். இப்போ அடியர் இப்போ ஒரு தண்ணி கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடியர் வந்து ஐயா வணக்கம் அப்படின்னு இப்படி சொல்லணும். போய் வச்சுட்டு வணக்கம் சுவா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை. ஏன் அப்படின்னா அந்த வேடத்தை பார்த்ததுமே நம்ம என்ன செய்யணும், வணங்க வேண்டும். வேடம் யார் இருக்கா? வேடத்தில் திருநீர் புத்தகத்துக்கு சிவபெருமான் விலகி தோன்றுது. அப்போ சிவத்தை பார்த்தா நமக்கு என்ன வரணும், வணங்க வேண்டும் என்கின்ற என்ன வரணும். அவர் பதறாமல் வச்சுட்டு போய் என்ன செய்யக்கூடாது. அதுவே அவர் பாதி நம்மளை கலந்து போயிடுவார். நீங்களோட தனியாக நல்லா வணக்கம் சொல்லுங்க அப்படின்ட்டு நினைச்சிடும். அவரோட போயிட்டே இருப்பார். நம்ம வச்சுட்டு சொல்ல முடியும். அதனால பார்த்த மாத்திரத்திலே நம்ம நினைச்சிக்கணும், எவரேனும் விளையாடுத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்ட மாத்திரத்திலே கண்டால், எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதை அவரவரை கண்ட போது என்ன செய்யுமா வணக்கம் செலுத்தணும். யார் சொல்கிறார்? அப்பர் சாமி சொல்கிறார். அவரவரை கண்டபோது உவந்து அடிமை திறம் அவர்களுக்கு அடிமையாக ஆகி, அந்த அடியார் மக்களை பார்த்ததுமே அடிமையாகி ஈசன் திறமே பேணி அங்கே சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார் என்று எண்ணி ஈசன் திறமே பேணி கமராதே தோடும் அடியார் நெஞ்சினுள் கன்றா போல் நடுதறி. அப்போ தான் நம்ம சாமி உள்ளே பார்க்க முடியும். வெளியே பார்த்ததுமே அடியாரில் பார்த்ததுமே சிவா வணக்கம் சிவா அப்படின்னு சொல்லணும்.
இப்போ அங்கே வந்தாலும் இவர் இங்கிட்டு ஓடுறாரு, அங்கிட்டு அடியார் வந்தாலும் இங்கிட்டு தெரியாமல் இங்கிட்டு ஓடுறாங்க அப்படிலாம் இருக்கும். அடியாரை பார்த்தா முதல்ல ஐயா வணக்கம் சார் சொல்கிறதுலாம் ஒன்று நம்ம வந்து குறைஞ்சிட மாட்டாங்க. என்ன ரெண்டாவது அது செஞ்சால் சிவ புண்ணியம். அடியார்களுக்கு வணக்கம் செலுத்தினா சிவபுண்ணியம். சாமி பார்த்ததே இப்படி கைகூப்பி தொழுதா புண்ணியம். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நமக்கு சாமி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட புண்ணியம் நமக்கு சாமி கொடுக்குறாரு. சரி, இந்த லட்சுமி ஆரம்பித்தோம் அப்படி போய்கிட்டே இருக்குது இந்த கதை. ஏன்னா அப்போ விளக்கிட்டால் மீனறி ஞானம். அதுபோல் லட்சுமி எப்படி வெளியில் போகிறாலோ அதுபோல் என்னாச்சு, இவை மாயை விட்டு புரிஞ்சதும் எல்லாமே போன பறி கொடுத்த மாதிரி இருக்காரு காசி. பேரலை கொண்ட மாயின் வடிவத்தை காணப்பெறாத காசி முனிவர் உள்ள தெளிவு கொள்ளாதவராய் வெம்மி கலங்கி ஆண் தன்மை கொன்ற வருந்தி அறிவு மயக்கம் கொண்டார். அறிவு வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ மங்கி போயிடுச்சு. யார் பெண்ணோட தொடர்பு கொண்டார்களோ அவருடைய அறிவானது என்ன ஆயிரும், மடிக்கு. ஏற்கனவே முதல் பாட்டில் பார்த்தோம், மதி கெட்டற வாடி மயங்கி அரை கதி கெட்டவ அவவே கெடவோ கடவேன்னு நல்ல தன்மையாக இருக்கும். அதே போல் நம்ம அறிவானது என்ன செய்யாது, அப்போ வேலை செய்யாது. எப்பயுமே நம்ம பின் விளைவை யோசிச்சிட்டோம்னா முன்னாடி நாம் தவறு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வராது. எப்பயுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பின் விளைவை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். துணிஞ்சு என்ன செய்வது, தவறு செய்வது. அப்படி செய்வதனால தான் நமக்கு என்ன ஆகுது, பின்னாடி பெரிய விளைவாகி பூத்து மரமாக நிற்கும். வினையானது நமக்கு மரமாக நின்று அதனுடைய பயனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், கியாக்கியான்னு கற்றுவோம், ஒன்றுமே செய்ய முடியாமல் கற்றுவோம். அப்படி எல்லாமே என்ன செய்ய வேண்டும், பின் விளைவை யோசித்து நாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். அப்படி இருந்தாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, காமத்துக்கெல்லாம் அடிமையாக மாட்டாங்க. அறிவு கொஞ்சம் வேலை செஞ்சதுன்னா அந்த அறிவை கொண்டு என்ன செய்வாங்க, இறைவனை வழிபாடு செய்வதற்கான முயற்சிகளை இந்த உயிரானது. நமக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, சாமி ஒரு நல்ல அறிவை கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம என்ன செஞ்சு கொடுத்துருக்கோம், இங்கே வந்து சொற்பொழிகள்லாம் கேட்டுக்கிட்டு. அந்த அறிவை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அந்த அறிவை கொண்டு என்ன செய்றீங்க, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அறிவை கொண்டு என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை கேட்பதும் படிப்பதும் அதன்படி நடப்பதும், அதைப்போ தான் அந்த அறிவை நம்ம பயன்படுத்தணும். மற்ற எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது இந்த அறிவை. எனக்கு அதுக்காக நான் பணம் சம்பாதிக்கக்கூடாதுங்க அப்படின்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்க என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் சிவ புண்ணியத்தை செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் அறிவினுடைய. அறிவினால் ஆக்குவதன் பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்பாரு வள்ளுவர். அறிவினுடைய பயன் என்ன அப்படின்னா, பிற உயிரையும் தம் உயிர் போல் கருத வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். பிற உயிரையும் தம் உயிர் போல் போற்றார். இப்போ எந்த உயிரும் பார்த்தா இறக்கவே பட மாட்டேங்காங்க. புதுசாக என்ன செஞ்சாங்க, பூச்சியோ இல்லை ஏதோ உடனே சத்து 4 சாத்து சாத்தி அதுக்கு வெளியே போட்டுறாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. எந்த உயிரும் பிழைவு கொஞ்சம் இறக்கம் வரணும். நம்ம மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பண்ணுவோம், சிவனடியாருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், அவர்களோட நம்ம என்ன செய்யணும், மேன்மை பெற்றவராக திகழ வேண்டும். எதுலையுமே பொறுமை, அமைதி, இப்படிலாம் இருந்தால் தான் இவர் சிவனடியாரும் மற்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க. நீ வேட்டு இப்போ சாதாரண மனிதர் மாதிரியே நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இது அவங்களுக்கு. அதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அடியார்னா அந்த பண்போடு நாம் இருக்கணும். திருநீர் எந்த நேரத்தில் நெட்டியில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன், ஒருத்தர் வேகமாக எழுந்துச்சு வந்தார். சாமிக்கு சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் வேலை வந்து வேர்வை சிந்தி உழைக்கிறேன். அந்த நேரத்தில் நெட்டியில் திருநீர் இருக்காது, நான் என்ன செய்யணும், ஒன்றும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருநீர் பூசு. ஏன்னா வேர்வையில் திருநீர் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்னா, வேலை பார்க்கும்போது சிவபெருமானை சிந்தித்து கொண்டு கிடப்பான். சாமியை முன்னிறுத்தி செய்தாலே போதும், அவ்வளோதான். நெட்டில் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எந்த நேரம் நெட்டில் திருநீர் பூசி இருக்கலாம், அது வந்து மங்காமல் இருக்கும். ஆனால் வேலை செய்பவர்களுக்கு அது வேர்வை மூலியமாக அது போவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா சும்மா இருக்க நேரம் எடுத்து பூசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுக்காக தான் திருநீர் பூசுறதுக்கு கால வரம்பே கிடையாது, எந்த நிலையிலும் பூசலாம். காலை எதிர்ச்சதுமே திருநீர் பூசலாம், பல் விளக்கிட்டு வந்து பூசணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி பூசணும், குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பூசணும், அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பூசிட்டு போகணும், வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பூசணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூசணும், சாப்பிட்றதுக்கு பிறகு பூசணும், உறங்குவதற்கு முன் பூசணும், உறங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பூசணும். இப்படி திருநீர் பூசுவதற்கு கணக்கே கிடையாது. ஏன்னா எந்த நேரம் நெற்றியில் திருநீர் இருந்தது. அதுதான் நம்ம ஞானிகளை சொல்லியிருக்காங்க, திருநீர் இல்லா நெற்றி பால், திருநாமம் பேச வாய்ப்பால், திரு சிவபாண்டி போல கேட்காத இந்த செவிப்பால், வெண்சங்கு ஊதா ஊரும் ஊரல்ல அப்படின்றாங்க, அடவி காடு அப்படின்னாரு. எங்கே சிவபெருமான் திருக்கோயிலில் சங்கு ஊதலையோ
அந்த ஊர் எப்படி ஆகுமா அடவி காடாக மாறிவிடும். அதனால தான் நம்ம சங்கு ஊதுவாங்க. அங்கே நிப்பாட்டிட்டாங்க நம்ம கோயிலில். மலையாளத்தில் ஊத விட மாட்டேங்கிறாங்க. அங்கே எல்லாமே திருச்சலம் எதுவும் வாசிக்கிறது இது எல்லாமே முன்னாடி வாசிக்கிறது எல்லாமே இப்போ நிப்பாட்டிட்டாங்க. அதனால் சாமியாக பார்த்து இங்கே ஒரு கோயிலை உருவாக்கி இங்கே வெண்சங்கு ஊத வச்சுருக்காங்க. இந்த ஊரை வந்து செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவபெருமானுடைய பேரருளினால் நமக்கு இங்கே வெண்சங்கு ஊதப்படுகிறது. சாமியுடைய மிகப்பெரும் கருணையினால் வெண்சங்கு ஊது அந்த ஊதலைன்னு வச்சுக்கோங்க என்ன அது அடவி காடாக மாறிவிடும். சாமி அந்த அளவுக்கு நம்ம விடலை. அதனால் தினசரி அந்த சங்கி சரி இப்படி அவளை விட்டு அந்த காசிவ முனிவரை விட்டு அவள் பிரிந்தாளா. பொய்கைகளும் தடாகங்களும் செய்குன்றுகளும் மற்றவையும் தேவரும் விரும்பும் அதிசய பொருள்களும் ஆகிய எல்லாவற்றையும் காணாமல் உயிரற்ற உடலை உடையவன் என்று கூறும்படி வழங்குகிறது. அங்கே இருக்கக்கூடிய பொய்கை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய குளங்கள் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தடாகங்கள் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய செய்குன்றுகளாகிய மலைகள் இல்லை, எதுவுமே இல்லை அவங்க கூடுற இடத்துல. இப்போ எல்லாமே போயிடுச்சு. அதனால் மிக வருத்தம் அடைந்தார் காசி முனிவர். இப்போ நாம் அந்த குளத்தெல்லாம் பார்த்தா எப்படி பார்க்கணும் தெரியுமா? மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. யார் சொல்லி கொடுத்துருக்கா? மாணிக்கவாசகர். பைங்குவளை கார் மலராள் செங்கமல பைங்கோதாள் அங்கம் கூறு இனத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கன் மலங்கழுவு வார்வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் தோன்றி செய்த பொங்கு வடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம் என்ன சிலை குழவி நந்தம்மையாளுடையாள் தண்ணீர் பெரியில்லா எங்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் புலையே அப்படின்னு யார் சொல்றா? நமது மாணிக்கவாசகர். பைங்குவளை கார்மலரா சிங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பும் கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க. இப்படி சொல்றாரு பாருங்க. இந்த பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தடாகங்களை எதான் நினைக்கணுமா? அது சிவமாக நினைக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை சக்தியாக நினைக்க வேண்டும். எப்படி சொல்றாரு? அதில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அந்த சிவத்தில் நாம் மூழ்க வேண்டும். சொல்றாரு பைங்குவளை காரண செங்கமல பைம்போதால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தடாகங்கள் பொய்கை தடாகங்கள்ல எப்படி அந்த அந்த இதெல்லாம் கிளைகள் இது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய பூக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவு. எப்படி நாம் இந்த இதில் போய் உள்ளே மூழ்கிறோமோ அதுபோல் சிவத்தில் மூழ்கின என்ன விளையும் அப்படின்னா ஆணவ மனம் கழுவப்படும். அதை சொல்கிறார் இங்கே. ஆணவ மனம் சுவாமி கழுவுவார். தங்கள் மனம் கழுவு. மலம் என்ன மலம்? ஆணவ மலம். இந்த உயிரிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான மலம் எது? ஆணவ மலம். அந்த ஆணவ மலமானது சிவத்தில் மூழ்கினால் அது விலகும். அது அதனுடைய வலிமை கெடும். ஆணவ மலத்தினுடைய வலிமை கெடும். எதில் மூழ்கினான்? சிவத்தில் மூழ்கினான். அந்த பாட்டில் அருமையாக சொல்றாரு மாணிக்கவாசகர். தங்கள் மலம் கழுவு வாழ்வந்து சாதலினான் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடியில். அப்படி இருக்காங்க. நான் சிவம் சக்தியும் அந்த தடாகத்தில் சுவாமி அப்படி இருக்காரு. அதில் போய் நாம் மூழ்கி நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஆணவ மலத்தை கழுவ வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாம் இத்தனை நாள் படிச்சிருக்கோம். அதில் ஏதாவது பொருள் தெரிஞ்சு படிச்சிருக்கோமா? ஏதோ மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு, அவர் பாடினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அதை பாடிடுறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் சிவத்தை முன்னிறுத்தி தான் பாடல் பாடியிருக்காரு. எந்த பாடல் நீங்கள் எடுத்தாலும் சரி அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அன்பு கலக்கப்பட்டிருக்கும். எந்த பாடலை எடுத்தாலும் அதில் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த சிவம் சக்தியுடைய அந்த தடாகத்தில் நாம் மலம் தருவதற்காக அங்கே போய் மூழ்கி அன்பை விதைத்து என்ன செய்ய வேண்டும்? அதில் மூழ்க வேண்டும். மூழ்கினால் நம்மளுடைய மலமானது கழுவப்பெற்று அந்த சிவம் சக்தியோடு நாம் என்ன செய்வோம்? போய் விடுவோம். பொங்கு மடுவில். அது எப்படி இருக்கான்? பொங்கு மடுவு தான். அந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தினம் அப்படி பெருகி கிடக்கும். அருள் பெருகி பொங்கு தான் அந்த தடாகத்தில்.
அதில் போய் நம்ம மூழ்கினா எப்படி இருக்கும்? பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பில் சிலம்பும் கடந்தார் பொங்கைகள் பொங்க எப்படி சொல்றது மாணிக்கம். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவத்தில் மூழ்கி தலைக்கு கொண்டாங்க சொல்லுங்க. நம்மளையெல்லாம் சிவபெருமான் ஆட்கொண்டிருக்காருன்னா அப்படி எவ்வளோ பெரிய கருணை அவருக்கு இருக்கணும். விண்ணாடும் தேவர்க்கும் மேலாய வேதியனே மாணிக்கம் சொல்றாங்க. விண்ணாடும் தேவர்க்கும் மேலாய வேதியன் மன்னாடும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானே. மன்னாடும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றான். பெண்ணாடும் பாகத்தனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் தான் அம்மா. யார் பாடுறா? நம்மளையெல்லாம் ஆட்கொண்டுவதற்காக அண்ணாமலையாராக சிவபெருமான் அங்கே தேர்ந்தார். தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணோம். என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய பேரு அருள் அங்கே நிகழ்ந்தது. சாமி தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். அண்ணாமலையாரை அந்த பதியம் பாடிக்கிட்டு இருக்கோம். உண்ணாமுலை உமையாளோடு அந்த பதியம் பாடுறதுக்கு உடனே கூட்டம் ரொம்ப இருக்கு. பொது தரிசனம் இருக்கு, சிறப்பு தரிசனமும் இருக்கு. ஒன்று பொது தரிசனத்தில் நாங்கள் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் நம்ம காசெல்லாம் கொடுக்கல. இப்போ சிறப்பு தரிசனமும் ஒன்று இருக்குது. அதுலேயும் சிவபெருமான் விடலை. அடியாருடைய வேடத்தை பார்த்ததும் அங்கே இருக்கக்கூடிய அங்கே செக்ஷன் பிரித்து விடுவார் பாருங்க. அந்த வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, என்ன செஞ்சுட்டாரு, நீங்கள் இந்த வழியாக போங்க அப்படின்னாரு. எந்த வழி? சாமி பக்கத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு வழி இருக்குது. முன்னாடி அண்ணாமலையாருக்கு முன்னாடி உட்காந்து கற்பக்கிரகத்தில் உட்காந்து சாமி தரிசனம் பண்ண யாரும் கிடைக்கும். அடியார் அந்த வேடத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணாரு, நேர சாமி பக்கத்தில் போய் இந்த சைடில் போய் நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அடியார் வேடத்தில் உள்ளவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, நேர சாமி கற்பகிரகத்தில் உள்ளாடி போய் உட்காந்து பார்க்க வச்சாங்க சாமியை. அவ்வளோ பெரிய சிறப்பு. அதே மாதிரி அம்பாளுக்கும் அப்படித்தான். அம்பாள் பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டாங்க. இவ்வளோ பெரிய சிறப்பு. எல்லாரும் அண்ணாமலையார் அண்ணாமலையார் நம்ம சொல்கிறோம் இங்கேருந்து. ஆனால் அவர் சாமி என்ன பண்ணார், கருணை உள்ளத்தோடு அண்ணாமலையார் என்ன செஞ்சார், பக்கத்தில் உட்கார வச்சு தரிசனம் கொடுத்தாரு. அப்படி நம்ம எப்படி படத்தில் பார்த்தோமோ அதை நேரில் போய் பார்க்கக்கூடிய இதை கொடுத்தாரு சாமி. படத்தில் வந்து இந்த இது தங்க ஆபரணமாக சுட்டிப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போன பூவாக சாத்தியிருந்தாங்க. அது ஒரு சிறப்பு. எல்லாம் அண்ணாமலையாரை பாடுறதுக்கான அம்மானம். மண்ணாடும் மன்னவருக்கு மாண்பாக உண்டான கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட திருவடியை காட்டி ஆட்கொண்ட பெருமான் அண்ணாமலையானை பாடுறதுக்கான அம்மானாயின்னு திருவம்மானையில் வச்சு மணிக்காசு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சிறப்பு. சிவபெருமான் நம்மையெல்லாம் ஒரு ஆட்கொண்டு நம்மையும் ஒரு அடிமைப்படுத்தி அவருக்கு யார் யாருக்கோ அடிமை இல்லாமல் அவருக்கு அடிமைப்படுத்தி நம்ம ஆட்கொண்டிருக்காருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிப்பாங்க. இதை வந்து என்ன செய்யணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சாமி நம்ம அடிமைப்படுத்தி இருக்கிறான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், இதிலிருந்து எங்கேயும் ஒளிய ஓடிடக்கூடாது. அவரை கிச்சினை பிடிச்சிக்கிட்டு மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாதும் வரும் மாணிக்கம் சொல்லுவார். வேறு எதுவுமே நினைக்காமல் சிவபெருமான் ஒருவரே மூணுதற் பொருள் என்று அவரையே சாதி எது நடந்தாலும் சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுறணும். புரியுது அவங்களுக்கு? மிலா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூணா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போகிறேன்னு என்ன செய்யக்கூடாது, அவரை விட்டுட்டு எங்கேயுமே போகாது முடியாது. சரி, அப்படி அந்த தடாகங்களை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ குளத்தை பார்த்தா நமக்கு எது வரணும், சிவமும் சக்தியாக நாம் பார்க்கணும். ஜோதியை பார்த்தா எப்படி பார்க்கணும், சிவமும் சக்தியாக. ஜோதி சிவம், அதனுடைய சுடர் எது, சக்தி. இப்படி எதை பார்த்தாலும் சிவசக்தியாக பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ சாமிக்கு என்ன பண்ணாரு, முங்கி கையில் முங்கி எந்திரிச்சாரு. அவருக்கு எல்லாமே சிவசக்தியாக தெரியுது. யானையை பார்த்தா சிவசக்தியாக தெரியுது, கோழி பார்த்தா சிவசக்தியாக, கோழி பெடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதவன் கண்டேன். இப்படி எதை பார்த்தாலும் அவருக்கு என்னது அம்மையப்போறாவே தெரியுது எதை பார்த்தாலும். ஏன்னா அவங்க ஞானிகள்லாம் அப்படி பார்ப்பாங்க. பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்க வர இருக்கின்ற பரிபூரானந்தமாக
சிவம் சக்தியாக பார்ப்பார்கள். அதனால் அவர்களுக்கு அது சிவம் சக்தியாக தெரிஞ்சு. நமக்கு எதை பார்த்தாலும் அப்படியே தான் தெரியுது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நமக்கு எப்படி தெரியுது? செவராக தான் தெரியுது, உள்ள சிவம் தெரிய மாட்டேங்குது. மரமாக தான் தெரியுது, நமக்கு சிவம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம இப்படியே இருக்கோம். எல்லா சிவத்தை பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, தாமரைவள் வீட்டிற்கும் தந்தை நான்முகன் தன் ஞான உணர்வால் மைந்தரான காசி முனிவர் துன்பத்தை தகுதியுடன் உணர்ந்து வான்வழியாக வந்து நெருக்கவும் அதை கண்டு காசி முனிவர் தந்தை வந்தார் என்று எழுந்து வணங்கினார். வான்வழியாக அப்படி பிரம்மா போய்கிட்டு இருந்தார். என்னடா தன்னுடைய பையன் கஷ்டம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி கீழே இறங்கி வந்து காசி முனிவர்கிட்ட கேட்டார், ஏன் வருத்தப்படுற அப்படிங்கிறது. உடனே அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்காக நான் மயங்கி என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ரொம்ப கீழான இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். நான்மகன் அதையெல்லாம் கேட்டுவிட்டு உள்ளம் பூசி அவரது மனம் அமைதிப்படுமாறு கேட்டாங்க. எப்பவுமே ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணும், அவரை ஆறுதல் படுத்தணும். சில பேர் ஆறுதல் படுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு அவருக்கு கூட கொஞ்சம் என்ன ஆயிரும், கேள்வி கிடைக்கிறோம். அப்போ நம்ம ரொம்ப தப்பு செஞ்சுட்டோம் பொழுது அப்படின்ட்டு என்ன ஆயிடுவார், அவர் அதுலேயே பாதி பேர் உடம்பு முடியாமல் போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு என்ன செய்யணும், ஆறுதல் சொல்லி பழக வேண்டும். ஆறுதல் சொல்லிட்டு அவங்க என்ன செய்யக்கூடாது, பயமுறுத்திடக்கூடாது. சிலர் அப்படி தான் செய்வாங்க, ஆறுதல் சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சு உனக்கு, இப்படியாவது நான் நினைக்கவே இல்லை அப்படின்றது அவருக்கு கூட கொஞ்சம் பயவாய் என்ன செஞ்சிருவாரு, அதுலேயே முடிஞ்சிடுவார். அதனால் பிறருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆறுதல் கூறும்போது எதனாலும் சாமி முன்னேற்றி சிவபெருமானை போய் வழிபாடு செய்யுங்க, எதனாலும் சரியாகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆறுதல் என்ன சொல்லணும், நம்ம ஐடியா கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது, எது சொன்னாலும் நம்மளுடைய ஐடியாவாக இருக்கக்கூடாது, இல்லை சிவபெருமானுடைய திருவருளாக இருக்க வேண்டும். எந்த ஐடியா சொன்னாலும் இது கூட நான் சொல்லலைங்க, சிவபெருமான் வந்து அவங்களுக்கு சொல்ல சொன்னாருன்ட்டோம்னா புரிஞ்சு வச்சு நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும், வினையாயிரும். அது தெரிஞ்சு சிலர் அப்படி தான், இந்த மாத்திரையை நீங்கள் போடுங்க, நான் கண்ட உண்மை, இதை நீங்கள் போட்டு பாருங்கள், அப்படி குணமாகதா இல்லையான்னு பாருங்கள், அப்படி குணமாயிரும். அவருக்கு குணமானது என்ன, உண்மையிலே நீங்கள் சொன்ன மாத்திரை உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. அப்படியே நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, இந்த மாத்திரையை சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேங்க அப்படிவாங்க. நான் தான் என்ன ஆயிடுச்சு, ஏதோ சிவபெருமான் திருவிழாவில் எனக்கு இந்த மாத்திரை கிடைச்சது, அதை உங்களுக்கும் கொடுக்கும் மாதிரி சிவபெருமான் கட்டளைட்டு இருக்காரு, அதனால கொடுத்துருக்கேன். இதுக்கு எதுக்கு சம்மதம் கிடையாது அப்படின்ட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எதனால அவர்கிட்ட முன்னிட்டோம்னா நமக்கு அதில் இன்ப துன்பத்தை சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளும், இல்லை நமக்கு என்ன ஆயிரும், வினை பெயின் ஆயிரும். அதனால் ஒன்று இப்போ அது செய்ய நல்ல காரியம் தான், சிவத்தை நினைக்காம நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்வினை தோன்றும். சிவத்தை மறந்துச்சிங்கன்னா அதுக்கு தீவினை தோன்றும், அதுக்கு ஒரு பிறவி வரும். அதுக்கு நமக்கு தேவையா? அதனால் எது நடந்தாலும் சிவபெருமானை முன்னிறுத்தி, இதை சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, முடிஞ்ச வச்சு உங்களுக்கு சிவபெருமானுக்கு தான் தொடர்பு அப்படின்னு தொடர்புபடுத்திட்டு நம்ம ஓடிடணும். நம்ம பெருமைக்காக அங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்க, பெருமை சொல்ல சொல்ல என்ன ஆயிடுவோம்னா நம்ம கீழ்நிலைக்கு போயிடுவோம். சரி, அப்படி என்ன செய்யார், ஆறுதல் படுத்தினார். தன்னுடைய பையனராகிய காசி முனிவரை பார்த்து நான்முகனாகிய பிரம்மா என்ன செய்யார், ஆறுதல் சொல்லினார். நீ கவலைப்படாதப்பா, வேதங்களையும் மற்ற கலைகளையும் அறிந்து சிறந்த பேரையுடையவனே, நீ ஒரு பெண்ணின் பொருட்டு மயக்கமடைந்து அறியாமையுடைய மானிடை போல் வருந்தலாமா? நீ இல்லை, நீ மானிடம் போல் நீ வருந்தக்கூடாதுப்பா. ஏன்னா நீ எப்படிப்பட்டவர், நீ ஒரு முனிவர். காணப்பட்ட கல் காமம் என்று எண்ணப்படும் கொடிய பொருட்கள் இரண்டு என்று சான்றோர் உழைப்பர். அவ்விரண்டு ஒன்று ரெண்டு, இது ரொம்ப மனிதனை சீர்குலைச்சுமா. ஒன்று கல், மற்றொன்று காமம். இந்த ரெண்டுமே என்ன ஆயிரும், மனிதனை சீர்குலைத்து விடும். ஆனால் கல்லை காட்டிலும் காமம் என்ன ஆயிருமா, இப்போ கல் என்ன செய்யுமா, உண்ட போது அறிவை அழிக்கும். கல் வந்து என்ன செய்யும், பிடிச்சதும் அறிவை வந்து என்ன செய்வாங்க, மயக்கம் போட்டு கிடப்பாங்க கல் உண்டவங்க. ஆனால் அந்த காமத்தை மனதால் நினைத்தாலே அது என்ன ஆயிருமோ, உயிரையே அழிச்சிடும் காமத்தை. அப்போ எது சிறந்தது அப்படின்னா கல்லை காட்டிலும் காமம் கொடியது. அப்படியே எடுத்து சொல்கிறாரு. அதனால் காமம் ரொம்ப கொடியதுப்பா, நீ அதில் போய் மயங்கிட்டே, நீ கவலைப்படாத. நினைத்தாலும் கடும், மற்றவர் சொல்வதை அறிவதற்கு கரியான காதால் கேட்டாலும் சுடும், கிடைக்கப்பெற்று அதன் பின்னர் விளக்கினாலும் சுடும். இப்போ காமத்தை நினைச்சாலும் சுடுவோம், மற்றவர் சொல்வதை அறிவதற்கு கரியான காதால் கேட்டாலும் சுடுமா. இப்போ ஒருத்தர் காம கதையில் ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை போய் ஒருத்தர் கேட்டாலும் அவனை என்ன ஆயிருமோ, உயிரை கொள்ளுமா. அதை செய்தாலும் அதை நினைந்தாலும் மற்றவருடைய காதால் கேட்டாலும் அது உயிரை அழிக்கும், கண்டிப்பாக உயிரை அழிக்கும். ஏன்னா மனதை செம்மைப்படுத்த விடாது காமம் வந்து பிரிமிச்சாமலுக்கு, அதையே நினச்சிக்கிட்டே இருப்பான். காமம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அதை பற்றிய சிந்தனைகளாகவே இருந்து என்ன ஆயிரும், அறிவு நூல்களை கற்காமல் திடீர்னு என்ன செய்வாங்க,
குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன் இந்த மாதிரி நூல்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வேறு வேறு நூல்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆயிரும், அப்புறம் கீழ்நிலைக்கு உயிரானது செல்லும். அப்போ இந்த அறிவை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும். எல்லா நூல்களையும் கற்கக்கூடாது, சிவன் நூல்களைத்தான் கற்க வேண்டும், மற்ற நூல்களை கற்கக்கூடாது. இப்போ எவ்வளோ நூல் இருக்குது, சீவக சிந்தாமணி இருக்குது, மணிமேகலை இருக்குது, இப்படிலாம் நூல்கள்லாம் இருக்குல்ல. ஆனால் ஒரு நூலை படிச்சுக்கிட்டே இருந்தார், சீவக சிந்தாமணியை அனபாய சோழர் படிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அவருக்கு அறிவு விளங்கி தோன்றார். அப்புறம் சேக்கிழார் சுவாமிகள் தான் வந்து அவருக்கு என்ன சொல்கிறாரு, அறிவி தரக்கூடிய சிவ நூல்களை கற்று தேருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார்? சேக்கிழார் சுவாமிகள். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், அவநூல் இதுவாயின் சிவநூல் எது அப்படின்னு கேட்டார். அவநூல் இதுவாயின் சிவக சிந்தாமணி தான் இது, அது கூட காமநூல், அது இது அவநூல் ஆயின் சிவநூல் எதுன்னது உடனே 63 நாயன்மார்களை பற்றி எடுத்து சொன்னார் நம்ம சேக்கிழார் சுவாமி. அப்போ தான் பெரிய புராணமே அப்படி தொடங்குது. சேக்கிழார் சுவாமி வரலாறுலேருந்து அடுத்து தொடங்குது. அது சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு போது முடிச்சுட்டு அடுத்து நம்ம பெரிய புராணம் வாய்ப்பு தான் பார்ப்போம். சரி, அப்போ சிவநூல்களை நாம் இந்த அறிவை கொண்டு நாம் கற்க வேண்டும். அப்புறம் கற்றவற்றை கேட்டு தெளிதல் வேண்டும். கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். ஆனால் காமத்தை மனத்தாலும் நினைப்போரோ நினைத்தவரை இம்மையில் மிக்க துன்பத்தில் ஆழ்த்தி மறுபிறவில் மிக்க பாவமான கடலில் ஆழ்த்தும். எனவே காமமானது நஞ்சை விட முடியாது. ஆனால் காமம் கொண்டு வருத்தம் அடையாதே. நீ கூடிய பெண்ணும் பஞ்சமுடைய மாயையாகும். நீ தவற்றை செய்துவிட்டாய், இந்த தவறு நீங்குமாறு முன்போல மறுபடியும் என்ன செய்யும், தவத்தை செய்ய. ஏற்கனவே தவத்தை செஞ்ச கைவிட்டுட்ட, ஒரு பெண்ணால் கைவிட்டதுனால மீண்டும் என்ன செய்யும், தவத்தை செய்யும். சிவபெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் செய்யும். இப்போ விட்டுட்டு மறுபடியும் தவம் செஞ்சால் கை கூடணும் அப்படின்னா, இந்த உயிரானது மனம் ஒன்றினால் கை கூடும். மனம் ஒன்று மறுபடியும் அந்த பெண்ணையே நினச்சிக்கிட்டு தான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இப்போ எது செஞ்சாலும் என்ன செய்யணும், அதுலேயே ஆழ்ந்து ரொம்ப நேரம் தியானிக்கணும். தியானம் செஞ்சாலும் ரொம்ப நேரம் விட்டு விட்டு தியானம் பண்ணாலும் சரி வராது. அது ஒரு பூஜை விட்டு விட்டு சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது சிவ பூஜை செம்மை கிடையாது. சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பால்கார வந்துட்டாலும் பாரு மணி வச்சுட்டு, அப்புறம் அந்த பேப்பர் வந்துட்டாலும் பாரு அப்படின்னு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரே வீட்டில் செஞ்சுக்கிட்டு தான் வச்சுக்கோங்க, மனம் ஒன்றுமா இதில் ஒன்றாது. எந்த நேரம் அதை பற்றி சிந்தனைகள். இப்படி எதுவுமே பார்த்திங்கன்னா மனம் எதில் ஒன்றணும், சிவத்தோடு ஒன்றணும். அப்படின்னா தான் நமக்கு செம்மையாக இருக்க முடியும், இல்லைன்னா செம்மையாக இருக்க முடியாது. சரி, சில பார்த்தீங்கன்னா சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டீ குடிக்கணும்னு என்ன வந்துடும், ஏன்னா சில இடத்துல எரிச்சிருவாங்க. இப்போ டீ போட்டியாம்மா, கொஞ்சம் வேகம் போடுங்க, சிவ பூஜை முடிய போகுது, கொஞ்சம் டீ போட்டியா பாரு அப்படின்ட்டு தீவிர காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பூஜை பண்ணால் மனம் செப்பை அடையுமா? அடையவே அடையும். இப்போ என்ன செய்யணும், இப்போ உதாரணம் கொஞ்சம் செய்யணும். இப்போ குக்கர் இருக்குது, குக்கரில் நீங்கள் சமைக்கிறீங்களா? முதல்ல கேஸை நம்ம பற்ற வச்சாச்சுன்னா அது கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் இருந்தால் அது என்ன ஆகும், சூடாகி சீக்கிரம் வெந்து பொங்கி வரும். டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம்க்கா சொல்லுங்கக்கா அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இருக்கா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா அது கொதிச்சு வர நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க, மறுபடியும் இதாயிரும். மறுபடியும் ஆன் பண்ணுவீங்க, மறுபடியும் கொதிச்சு வர நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க, மறுபடியும் இதாயிரும். இப்படியான மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் ஹீட்படுத்தி மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வந்து மறுபடியும் ஆனால் அது சீக்கிரம் சாமானியத்தில் என்ன ஆகாது, அந்த சோறானது வேகாது. அதுபோல் தவமும் அப்படி தான். இப்போ சாமி போய்ட்டு நீங்கள் சிந்தனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ண உடனே யாராவது கூப்பிடுவாங்க, அப்புறம் அப்படி கண்ணை முடிச்சுட்டு எதுனாலும் பல பார்த்து விடுவாங்க அப்படின்னு மறுபடியும் கண்ணை மூடுவார். உடனே என்னங்க அப்படிம்பாங்க, என்னம்மா ஆச்சு உனக்கு கண்டிப்பாங்க. வேறும் இல்லை, இந்த பால்கார ரூபாக்கா கொஞ்சம் கொடுத்தீங்க நல்லாயிருக்கும், என் சட்டப்பையில் எடுத்துக்க போமா அப்படிம்பாரு இவர். உடனே மறுபடியும் கண்ணை மூடுவார். மறுபடியும் அந்த அம்மா வருவாங்க, என்னங்க அப்படிம்பாங்க, என்னம்மா இப்போ என்னம்மா ஆச்சு உனக்கு? வேறு இல்லாத சீக்கிரம் பூஜை முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு டீ போட்டு ரெடியாக இருக்குது. இது ஐயா இந்த டீயை பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஆயிரும், படபடன்னு கண்ணை மூடி முடிச்சுட்டு வேகமாக ஓடி வந்துடுவார். பூஜை முடிச்ச பார்த்து தான். இப்படி நம்மளுடைய நிலைகள் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எது செய்தாலும் இடையராக செய்யணும், தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை நினைந்த அடியே நினைக்கும் போது எப்படிங்கிறது நீல நினைக்கணும். கொஞ்சமாக நினைக்கணும்னு சொன்னாரா,
நீங்கள் வேற ஒன்றா பூஜை ரூமில் நீங்கள் கதவை போட்டு நீங்கள் சுவாமியை பற்றி சிந்தனைகள் இருந்தால் நீல நினைக்கணும், அதிகமாக நினைக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நினைக்க, அப்புறம் கண்ணை திறக்க, அப்புறம் கொஞ்ச நேரம் நினைக்க, கண்ணை திறக்க அப்படின்னா இறைவனால ஒன்ற முடியாது. நீல நினைந்த அடியேன் உன்னை நித்தடும் கைதொழுதேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே யார் வரா? சுந்தரம் சாமி. நீல நினைந்தடினா சுந்தரம் சாமி யாரும் நமக்கு வரணும். அவள் வாடி வருந்தாமே, அவள் வாடுவா. யாரு? பரவலாச்சியார் வாடுவா. நொல் மூலபுரம் எங்கே இருக்கு? இந்த குண்டையூரில் இருக்கு. இங்கேருந்து எங்கே கொண்டு போகணும்? திருவாரூருக்கு கொண்டு போகணும். பெருமானே இப்படி இருந்துச்சுன்னா இங்கே அந்த நேரத்தில் பாருங்க, நல்லா பாருங்க, சுந்தரம் சாமி இப்படி நடந்து வர்றாரு, திருவாரூர்லேருந்து வந்துட்டு இருக்காரு. இவர் குண்டையூர்லேருந்து அந்த கிளார் வர்றாரு, இவர் நெல் மலை போல இருக்கு வர்றாரு, இவரும் வர்றாரு. வந்துட்டு இருக்க நேரத்தில் இடையில ஒரு திருத்தலம் இருக்குது, அதுதான் கோழிலி. இவர் வந்ததும் இவர் விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி நெல் மலை போல இருக்குங்க குண்டையூரில், நீங்கள் எப்படியாவது இந்த நெல்மலையை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த கிளார் சொல்கிறாரு. இவர் சுந்தரம் சாமி பார்த்தாரு, சுற்றி சுற்றி பார்த்தாரு, பக்கத்தில் எந்த தாளா இருக்குன்னு பார்த்தாரு. உடனே அங்கே உள்ள கோழிலி பெருமான், உடனே அங்கனக்குள்ளே பாட்டு. மறுபடியும் போய் திருவாரூருக்கோ இல்லை குண்டையூருக்கோலாம் போகல, அங்கனக்குள்ளே எந்த தளத்துக்கும் பார்த்தாரு. உடனே அங்கனக்குள்ள ஒரு பதியம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதான் ஞானிகள் எங்கனக்குள்ள சாமி இருக்காரோ அந்த தளத்தில் உடனே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். அங்கே மலை போல கிடக்கு, ஆனால் சிவபெருமானுடைய அருளுக்கு அது சில நெல். சில நெல்லு பெற்றேன் ஆளி, அதை தூக்குறதுக்கு ஆளே இல்லை சாமி. ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே, அதை கொண்டு வந்து திருப்பாங்க. உடனே சாமி என்ன பண்ணாரு, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு நெல் மலை இருந்துதான். திருவாரூருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு நெல் மலை மூஞ்சி மூஞ்சி கிடக்குதான். இப்போ நம்ம வீட்டு பெண்ணுன்னா என்ன செய்வாங்க, தொட்ட தொட்ட கையை வெட்டிடுவேன் அப்படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நெல்லை ஒரு படி எடுத்துன்னு வச்சுக்கோ, எடுத்துருவாங்க. ஒரு படி நெல் எடுத்தா கையை வெட்டிடுவேன் அப்படிப்பாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, பறவைநாச்சியை அவங்க வீட்டுக்குள்ளதான் அவங்க எடுத்துக்கணும். அதுதான் பறவைநாச்சியாருடைய அதான் சைக்கிளாசன் அழகாக சொல்கிறார் அந்த இடத்துல வந்து. அதான் பறவைநாச்சியாருடைய கருணை. சரி, இப்படி நிறைய இருக்குது, அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்படி அப்போ கல்லை காட்டிலும் காமம் கொடியது அப்படின்னு சொல்லி எடுத்து வழக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிகரில்லாத நான்முகனின் சொல்லை கேட்டதும் காசிமுகன் காமம் என்ற நோய் நீங்கி மனம் தெளிவு கொண்டு அவருடன் கூடிய பாவமானது நீங்குமாறு காலை ஊர்தியை உடைய சிவபெருமானை மனத்தில் துதித்து பெருமையுடன் தவத்தி செய்தார். இப்போ என்ன செஞ்சாரு, பாவமானது நீங்குமாறு. இப்போ அந்த பெண்ணோட கூடிய பாவம் எப்படி நீங்கும், சிவபெருமானை வழிபாடு செய்தால்தான் நீங்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போ பாவம் போகணும்னு சொல்லி எத்தனையோ தெய்வத்துக்கு போனோம்னா பாவம்லாம் நீங்காது. அது மாதிரி வினை நீக்கமும் எந்த தெய்வமும் செய்ய முடியாது, பாவமும் எந்த தெய்வத்தாலையும் போக்க முடியாது. நம்மளுடைய பாவத்தை நீக்குவது யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் நீக்க முடியும். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனக்கவலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அன்றாடம் நீங்கள் இறக்கும் வரைக்கும் நமக்கு மனக்கவலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்த பிறவி அப்படிப்பட்ட பிறவி. இந்த மனக்கவலையை யார் போக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் ஒருவர் தான் போக்க முடியும், யாராலையும். ஏன்னா எல்லாருடைய பாவம் யாருக்கிட்ட இருக்கு, சிவபெருமான் கிட்ட தான் இருக்கு. அதனால எல்லாருடைய பாவத்தையும் நீக்குவது யார் அப்படின்னா சிவபெருமான். அதுதான் சொன்னாரு, நிகரில்லாத நான்முகனின் சொல்லை கேட்டது காசிமுகன் காமம் என்ற நோய் நீங்கி மனம் தெளிவு கொண்டு பாவமானது நீங்குமாறு சிவபெருமானை வழிபாடு செய்தார். அந்த பாவத்தை நீக்குவதற்கு சிவபெருமானதுக்கு மறுபடியும் மீண்டும் தவத்தை செய்தார். அங்கிருந்து நீங்கி சென்ற மாயை தன் மைந்தர் மூலப்பெற்ற தீயுடைய வேள்வியை செய்யும் போது அதற்கு வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுக்கும்படி சுக்கராச்சாரியர் ஏவலால் சிவபெருமானை குறித்து சிறந்த தவத்தை செய்தார். சுக்கராச்சாரியை சொல்லி அவருக்கு அந்த தவத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஏற்கனவே முதல்ல சொன்னால, அந்த தேவையான பொருட்கள் போன இதில் பார்த்தோம். உங்களுக்கு தவத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் தருகின்றேன், நீங்கள் தவத்தை செய்கிறீர்கள் என்று மாயை உபதேசப்பட்ட இடத்துல பார்த்தோம். இதில் வந்து நான் அந்த பொருளை உங்களுக்கு தரேன், நீங்கள் தவத்தை செய்கிறீர்கள் என்று மாயை என்ன செய்கிறார் சொல்கிறாங்க. காசி முனியின் மாயை கூடிய விதமும் குற்றம் பொருந்திய அவுணர் பிறந்த விதமும் இவற்றை சொன்னோம். சிவபெருமான் அருளால் அவர்கள் பெற்றுக்கொண்ட வரத்தை பற்றி இங்கே சொல்ல போகிறோம் என்று
இந்த கதை முடியும். முதல்ல என்ன சொன்னாங்க? மாயை கூடிய விதம், அதை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து வந்து அவுணர் பிறந்த விதம், அசுரர்கள் இத்தனையும் அசுரர்கள் தோன்றாங்க, அதை பற்றி சொன்னோம் அப்படின்னா கடைசி என்ன செஞ்சார்? சிவபெருமானால் அவர்கள் பெற்ற வரத்தை பற்றி இனி சொல்ல போகிறேன்னு சொல்லி நாளைக்கு அசுரர் யாக படத்தை பற்றி சொல்லப்படுறாங்க. அசுரர்கள் எப்படி யாகத்தை செய்தார்கள் என்று நம்ம என்ன செய்ய போகிறோம் நாளை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாவுடைய தும்மல்ல இருந்து ஒரு தோன்றினார். அது பேர் சுபன் என்று பெயர். பிரம்மாவுடைய தும்மல்ல இருந்து ஒரு தோன்றினார், அவர் சுபன். அவர் எப்படின்னா இந்திரனுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை கொண்டு பூலோகத்தில் ஒரு மன்னனாக திகழ்ந்தார் அந்த சுபன். அப்படி அந்த சுபன் மன்னனாக திகழ்ந்தாரா? அப்படி திகழும் போது நல்லபடியாக ஆட்சி பண்ணார். அவரோடு ததீசி முனிவர் கேள்விப்பட்டீங்களா? அந்த முனிவர் அவரோடு நட்பு கொண்டிருந்தார். ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருக்காங்க. அந்த சுபன் என்கின்ற தும்மலிருந்து பிறந்த சுபன் என்கின்றவன் இந்திரனுடைய வஜ்ராயத்தை கொண்டு வந்து இங்கே பூலோகத்தில் மன்னனாக திகழ்ந்து பூலோகத்தில் பிறந்து மன்னனாக திகழ்கின்றார். அவரோடு ததீசி முனிவர் நட்பு கொண்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, நட்போடு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? இவங்களுக்குள்ள நான் தான் பெரியவன், ஏற்கனவே இந்த பிரம்மா விஷ்ணு போட்டி போட்டாங்களா, அது மாதிரி இவர் என்ன பண்ணார்? மன்னர் தான் சிறந்தவர் இவர் சொல்ல, இவர் வந்து அந்தணர்களே சிறந்தவர்கள் என்று இவர் சொல்ல, ரெண்டு பேருக்கும் போட்டி ஆயிடுச்சு. மன்னரை வந்து பூசிக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் அப்படின்னு இவர் சொல்ல, இல்லை முனிவர்களுடைய பாதத்தை தான் அவர்கள் கழுவ வேண்டும் என்று இவர் சொல்ல, இவர் ரெண்டுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? போட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நானே பெரியவனாரு. உடனே ஒரு சொல்லி எடுக்கும்போது இவருக்கு திடீர்னு ததீசி கோவம் வந்துச்சு. மண்டையில் ஒரே ஒரு அறை வச்சார். யார்? மன்னவராக இருக்கக்கூடிய கவன் என்ற முனிவர்கிட்ட, கவன் என்ற மன்னன்ட்ட ஓங்கி அடித்தார். உடனே இவர் கையில் வஜ்ராயுதம் வச்சுருந்தார் பாருங்க. இந்திரன் முன்னால் கொடுக்கப்பட்ட அந்த வஜ்ராயுதத்தை போட்டு நெஞ்சில் ஒரு அடி அடித்தார் முனிவர் மேலே. இவர் அப்படி மயக்கம் மூட்டி ரத்தம் வெளியே வந்துச்சான். அந்தளவுக்கு மயக்கி கிடந்தார். விழுந்ததும் உடனே என்ன மறுபடியும் ஒரு மயக்கம் எழுச்சி உடனே நம்ம தவத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி சுக்ராச்சாரியர்கிட்ட போய் கேட்டார். இது மாதிரி என்ன செய்யலாம், எனக்கு ஏதாவது பண்ணுங்க. அவர் வஜ்ராயுதத்தை கொண்டு என்னை தாக்கிட்டாரு, அந்த வஜ்ராயுதம் தாக்கினாலும் அறியாமல் இருக்கக்கூடிய உடலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுக்ராச்சாரியர் பார்த்து சொன்னதும் உடனே சுக்ராச்சாரியர் என்ன சொல்றாரு? இதற்கு ஒரே வழி, சிவபெருமானை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி ஒரு உடம்பை உனக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே நான் சிரஞ்சீவினி மந்திரத்தை நான் சிவபெருமானிடம் வர செய்து தவத்தை செய்துதான் நான் அந்த சிரஞ்சீவினி மந்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதே போல் நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்தால் உனக்கு அது சித்திக்கும் என்று யார் சொல்றா? சுக்ராச்சாரியர் சொல்றாரு. அவர் சொல்வதை கேட்டு இவர் என்ன பண்றாரு? தவத்தை செய்கின்றார். உடனே சிவபெருமான் அவருக்கு வந்து அருள் பாலிக்கின்றார். என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும், சாமி இந்த மாதிரி சிவன் என்கின்ற மன்னனாக இருக்கக்கூடிய அவன் என்னை வந்து ரொம்ப மதிக்க மாட்டேங்கிறான், என்னை அடித்து ரொம்ப துன்புறுத்திட்டான். அதனால் அவன் வஜ்ராயுதம் வந்து பட்டாலும் என்னுடைய உடம்பு எதுவும் ஆகாத அளவுக்கு எனக்கு இந்த உடம்பை கொடுங்கள் என்று சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார். சிவபெருமான் கேட்டதுமே கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாராம். சாமி எது கேட்டாலும் நம்மளால ஈஸியாக மயக்கிறாங்க, எது கேட்டாலும் கொடுத்துருவாரு இந்த ஆடு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? உடனே சாமி அந்த உடல் வஜ்ராயுதம் தாக்காத அளவுக்கு அந்த ஆயுதங்களாலே அந்த உடல் அமைக்கப்பட்டுட்டான். உடல் எப்படி இருக்கான்? ஆயுதங்களாலும் யாரும் தாக்காதவாறு அந்த உடல் அமைப்பை சிவபெருமான் அதற்கு வழங்கியிருந்தார். உடனே நேரம் போகிறாரு, மறுபடியும் யார்கிட்ட போகிறாரு? அந்த மன்னன்கிட்ட போகிறாரு. கவன் என்கின்ற மன்னன்கிட்ட போய் நீ மறுபடியும் என்கிட்ட ஒரு சண்டைக்கு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. உடனே மறுபடியும் வஜ்ராயுதத்தை எடுத்துக்கு போய் அடித்தானான். அடுத்து வஜ்ராயுதம் பொடி பொடி ஆயிடுச்சான். ஏன்னா இப்போ யாருடைய அருளால் இருக்குது? சிவபெருமானுடைய அருளால் அவருடைய உடம்பு ஆயுதமாக இருக்கின்றது. அவர் அடித்து பார்த்தாரு, அதெல்லாம் பொடி பொடி ஆகி போச்சு வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் யாருடைய ஆயுதம்? இந்திரனுடைய ஆயுதம். சிவபெருமான ஆயுதத்துக்கு முன்னாடி எதுவும் படிக்குமா? ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? இவன் இந்த சுபன் என்ன பண்ணுறான்? பெருமாளை நோக்கி தவம் செய்தான். பெருமாள் யாரு? நாராயணன். அவரை நோக்கி தவம் செய்தான். அப்படி தவம் செய்யும்போது என்ன ஆகியது என்று சொன்னால், நாராயணன் தான் அவருக்கு காட்சி கொடுத்தார். இந்த மாதிரி நான் எவ்வளோ அடித்து பார்த்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னதும், இப்போ அது வந்து சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது, என்னால் கூட ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாரு. பெருமாள் என்ன பண்ணார்? என்னால் கூட ஒன்றும் செய்ய முடியாது, வேணா சூழ்ச்சி பண்ணி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அந்தர வடிவில் வந்தாராம் பெருமாள். யாருன்னா ததீசி முனிவர்கிட்ட வந்து ஒரு அந்தர வடிவத்தில் வந்து எனக்கு ஏதாவது பார்த்து அருள் செய்ய அப்படின்னதும் உடனே இவர் ஞான நிச்சயம் பார்க்குறாரு.
இந்த தரிசி முனிவர் பார்க்குறாரு. வந்திருக்காரு யாருன்னு பார்த்தா பெருமாள் வந்திருக்காரு. மாயக்கண்ணா, நீ நம்மக்கிட்டையும் மாயம் செய்ய வைத்து விட்டாயா அப்படின்னாராம். உடனே வந்தது பெருமாள் தான் தெரிஞ்சது. உடனே மறுபடியும் அவருடைய விஸ்வரூபத்தை காமிச்சதும் உடனே அவர் செய்து கொண்ட இது தவறு, அதனால் அவர் திருந்த வேண்டும் என்பதற்காக தான் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு சொல்கிறாரு. நீ அவரோட பகை, உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு பெருமாள் நீ அவரோட நட்பு வைத்துக்கொள், பகைமை பாராட்டாதே அப்படின்னாரு. நான் அவர் மேலே எனக்கு கோபம்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் உண்மையை ஒற்றுக்கொண்டால் போதும், அவர் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. உடனே 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இவர் என்ன செய்கிறாரு விரும்பி மறுபடியும் என்ன செஞ்சார் பெருமாள் இவரை சுபர்ணன் கூப்பிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. சிவபெருமானுடைய ஆயுதம் யாராலையும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட தவம் செய்தவர் ததிசி முனிவர். இவரை நீ பயன்படுத்தி கொண்டு நீ வாழ் என்று சொல்லி அந்த மன்னனாக இருக்கக்கூடிய சுபனை நோக்கி இருவரையும் சேர்த்து விட்டாராம் பெருமாள். இது அவங்களுக்கு அப்போ யாருமே நம்ம என்ன செய்யக்கூடாது, பகைமை பாராட்டக்கூடாது, நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். யார்கிட்டையுமே இந்த உலகத்துலேருந்து நீங்கள் போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரிடமும் என்ன செய்யக்கூடாது, பகைமையை வச்சுக்கொள்ளக்கூடாது. பகைமை இருந்ததுன்னா நமக்கு ஒரு பிறவி வரும். ஒருத்தர் நீங்கள் பகைமை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பகைமையினால் அவரிடம் மறுபடியும் என்ன செய்வார், 2 பேரையும் கணவன் மனைவி ஆக்கிடுவார். மறுபிறவியில் 2 பேரும் சண்டையை போட்டுருக்கீங்க, வாங்க உங்களுக்கு அடுத்த பிறவியில் 2 பேரையும் கணவன் மனைவியை போட்டு 2 பேரும் இப்போ உருவலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் சாமி. புரியுதா? சரி, அப்படி இந்த கதையை சொல்லணும்னு நினச்சி கடைசி இந்த வட்டம் ஒரு கதை கூட சொல்லலை. சரி, கடைசி ஒரு கதையை சொல்லிடுவோம்னு சொல்லி சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த கந்தபுராணத்தை எங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கலைந்து திருவள்ளுவர் வரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் முறையை நிறைவு செய்து அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை புரியாதே, உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, இவவான் முகந்தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சத்குருநாதா திருஆவினன்குடி பெருமானே. கைலாய ஞான புத்ததி காட்டும் என்னை பயில்வாய் வெகுண்டான் சுந்தரிக்கோ விஞ்ஞான பானுவாயி துயிலாரும் பொருள் திருவாவுட திருவாழ்வு நமச்சிவாயுதம் கைலாய மரபுடன் திருவரவும் நீரூழி கழகமாதும் ஆறில் தடந்தோவாக அறிமுக வாழ்க வெப்பை பொருட்டி தனியை வாழ்க உட்புற வாழ்க செவ்வேலி ஏறி மஞ்சிய வாழ்க ஆணித நடங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வளாதிக மணிவனம் திறக்குமன் பொன்முறை அரசு செய்க குறையில்லாத இருவாழ்க 4 முறை அறங்கள் வந்து அற்றமும் வெகுக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக வளருங்களா அழகான பார்வதி பதையே தேசமனையை போற்றி சிவேல்களுக்கு